அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவேக தலைவர் விஜய் இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது அது ஒரு பெரிய வைரலாக ஷேர் செய்யப்படுது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய அரசியல்வாதிகள் இது மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது டிபெண்ட்ஸ் ஆன் ஓட்டு தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு நல்ல எண்ணமோ அப்படிலாம் நம்ம ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்ல வரல. டார்கெட் முஸ்லீம்ஸினுடைய ஓட், அவ்வளோதான். ஸோ அது இன்றைக்கி இவரும் அது மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்க 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி எல்லோரும் ஈவன் பாஜகவும் இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சமுதாயம் திருந்தாத வரை எதுவுமே மாறாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது என்னென்னா, இன்னல்லாஹ் லா யுகய்யிரு மா பிகௌமின், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான், ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களை மாற்றிக்கொள்ளாத வரை. இது டிவிக்கு அகென்ஸ்டாக பேசுகிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்மை நான் மாற்றிக்கொள்ளாத வரை சமுதாயத்தில் மாற்றம் வராது. இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், உலமா பெருமக்கள் எல்லாரையும் இல்லை, இது மாதிரியான அரசியல் நிகழ்ச்சிகள் இது மாதிரி சம்மந்தப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.